செய்தியாளர்களை சந்தித்த சத்யன் பிரக்யாவை தன்னோட மனைவி என அனைவரிடமும் கூறினான். அதை கேட்ட பிரக்யா குழம்பினாள். பிரஸ் மீட் முடிந்து வீட்டிற்குள்ளே வந்தவள் நேராக தன் அம்மாவை பார்க்க சென்றாள். பிரக்யாவை பார்த்த லதா அழுது கொண்டே, நீ ஏன் என்ன பார்க்க வரல? நீ வரலன்னு உன்னை தேடி நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா என்று குழந்தை போல் கண்ணீர் விட்டார். தன் தாயின் கண்ணீரை துடைத்த பிரக்யா, அழாதீங்கம்மா, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான வேலை இருந்தது, அதான் சீக்கிரம் வர முடியல, சாரிமா என்றவள். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என்ற பிரக்யா தன் தாயை கட்டிலில் அமர வைத்தவள் அவளின் கையை பிடித்து கொண்டே, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சுதா சீக்கிரம் ஜெயிலுக்கு போக போறா, அந்த ரகுராம் செஞ்சதுக்கு இன்னும் தண்டனை இருக்கு என்றாள் கோபமாக. ரகுராமின் பெயர் எடுத்ததும் அலறிய லதா, அவன் வந்தா உன்னையும் என்னையும் கொன்னுடுவான், வா பிரக்யா நாம சீக்கிரம் இங்க இருந்து ஓடி போயிடலாம் என பிரக்யாவின் கையை பிடித்து இழுத்தார். தன் தாயின் இந்த நிலைமையை பார்த்து கண் கலங்கிய பிரக்யா, 14 வருஷமா என் அம்மாவுக்கு மரண பயத்தை காட்டின ஒண்ணு சும்மா விட மாட்டேன்டா என மனதுக்குள் திட்டி தீர்த்தாள். பயத்தில் நடுங்கிய தன் அம்மாவை பிரக்யா சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென லதாவின் அறைக்கு மூச்சு வாங்க ஓடி வந்த கார்த்திக், பிரக்யா மேடம், தேவகி மேடம்க்கு ரொம்ப முடியல, கார்டன்ல வாக்கிங் போனவங்க அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க என்றதும் பிரக்யா வேகமாக கார்டன் பக்கம் ஓடினாள். அங்கே வேலைக்காரர்கள் கூடியிருக்க மயங்கி கிடந்த தேவகிக்கு அருகில் டென்ஷனாக அமர்ந்திருந்தான் சத்யன். அவளின் இதயத்தின் பக்கம் கை வைத்து அழுத்திக் கொண்டிருந்தான். தேவகியிடம் எந்த அசைவும் இல்லாமல் இருந்தது. அதை பார்த்த பிரக்யா தேவகியின் நாடி துடிப்பை பார்த்தாள். அவரது இதயம் நின்று போனதை அறிந்த பிரக்யா சத்யனிடம், கொஞ்சம் தள்ளுங்க, அவங்களுக்கு ஹார்ட் பீட் இல்ல, யாராவது நீடில் இல்லைன்னா நைஃப் சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க என கத்தினாள். பிரக்யா சொன்னதை கேட்ட சத்யன் இடிந்து அமர்ந்தான். அதற்குள் வீட்டின் பணிப்பெண் ஓடி சென்று ஊசி ஒன்றை எடுத்து வந்து கொடுத்தாள். அதை வாங்கிய பிரக்யா தேவகியின் ஆள்காட்டி விரலில் குத்தினாள். ஒரு டிராப் ரத்தம் வெளியேறியதும் தேவகி மூச்சை இழுத்து விட்டதுடன் இருமிக் கொண்டே கண் விழித்தாள். அதை பார்த்த சத்யன் நிம்மதி அடைந்தான். தேவகிக்கு தண்ணீர் கொடுத்த பிரக்யா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் பிரஷர்ல மயங்கிட்டீங்க என்றாள். சத்யனை தனியே கண் காட்டி அழைத்தாள். அதற்குள் கார்த்திக் அழைத்த ஆம்புலன்ஸ் வீட்டிற்குள் வந்தது. அதில் தேவகியை கார்த்திக் சத்யன் ஏற்றினர். ஆம்புலன்ஸில் 2 அட்டெண்டர் மட்டுமே அமர முடியும். அதை பார்த்த சிவானி வேகமாக, ஆண்டி என்ன ஆச்சு உங்களுக்கு என போலி கண்ணீர் விட்டபடி ஆம்புலன்ஸில் ஏறினாள். அவள் மனதுக்குள் சத்யனும் ஆம்புலன்ஸில் தன்னுடன் வருவான் என நினைத்தாள். ஆனால் ஆம்புலன்ஸில் கார்த்திக் ஏறி அமர்ந்தான். அதை பார்த்த சிவானியின் முகம் வாடியது. ஆம்புலன்ஸிற்கு பின்னால் நின்றிருந்த காரில் சத்யனும் பிரக்யாவும் ஏறினர். ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் போக அதை சத்யன் ஃபாலோ செய்து காரில் சென்றான். அவர்கள் இருவரும் காரில் ஒன்றாக வருவதை பார்த்த சிவானி மனதுக்குள் வெம்பினாள். காரில் சென்ற சத்யனிடம் பிரக்யா, உங்க அம்மாவுக்கு சடனா ஹார்ட் பீட் நின்றுடுச்சு, அவங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப வீக்கா இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு எப்பவாவது ஆக்சிடென்ட் ஆச்சா என கேட்டாள். பிரக்யாவின் கேள்வியை கேட்ட சத்யன் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தான். பின்னர், என்னோட அப்பா பிசினஸ் மேன், எனக்கு 10 வயசு இருக்கும், என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான் என் அப்பா பிசினஸ் பார்ட்னரா வச்சிருந்தாரு, அவங்க என் அப்பாவை ஏமாத்திட்டாங்க, பிசினஸ்ல ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட காசை வாங்கிட்டு என் அப்பாவுக்கு துரோகம் செஞ்சாங்க, அதனால அவருக்கு கோடிக்கணக்கில் லாஸ் ஆச்சு. கிளைண்ட் கிட்ட சொன்ன டேட்டுக்கு ப்ராஜெக்டை முடிக்க முடியல. அவங்க என் அப்பா மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. விசாரணையில கம்பெனி என் அப்பா கையில இருந்து போயிடுச்சு. ஒரே நேட்டுல கோடீஸ்வரனா இருந்த என் அப்பா நடு ரோட்டுக்கு வந்தாரு. சொந்தக்காரங்க பண்ண துரோகத்தை தாங்க முடியாத என் அப்பா தூக்கில தொங்கிட்டாரு என கூறும்போது சத்யன் கண்கள் கலங்கி அவனின் குரல் கனத்தது. அவனின் வலியை புரிந்து கொண்ட பிரக்யா சத்யனின் கைமேல் தன் கையை வைத்து ஆறுதல் கொடுத்தாள். அவளின் இந்த ஆறுதல் அவனுக்கும் தேவைப்பட்டது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனவன் மறுபடியும் பேச தொடங்கினான். என் அப்பா போனதுக்கு அப்புறம் நானும் என் அம்மாவும் ரோட்டுக்கு வந்தோம். சொந்தக்காரங்க எங்களை ஒதுக்குனாங்க. என் அப்பாவோட சொத்துக்கு நான் தான் லீகல் வாரிசுன்றதால என்ன கொலை பண்ண அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் பிளான் பண்ணாங்க. நானும் அம்மாவும் ஒரு மேன்ஷன்ல தங்கி இருந்தோம். அப்பாவோட வேலை செஞ்ச பிஏ எங்களுக்கு அப்போ ஹெல்ப் பண்ணாரு. நாங்க மேன்ஷன்ல இருந்ததை தெரிஞ்சுக்கிட்ட பிசினஸ் பார்ட்னர்ஸ் நானும் அம்மாவும் வெளியே போகும்போது எங்களை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தாங்க. கார் எங்க மேல மோத வரும்போது என்ன சைட்ல தள்ளி விட்ட அம்மாவை கார் இடிச்சதுல பிளட் லாஸ் ஆச்சு. அந்த நேரம் பார்த்து கடவுள் போல ஒருத்தர் வந்தாரு. அவர் என்னையும் அம்மாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் காப்பாத்தினாரு. என்னையும் அம்மாவையும் பத்தி நான் சொல்லி அழுத. அது கேட்டு அவரு என்ன வளர்த்தாரு. என்னையும் என் அம்மாவையும் ரோட்ல நிக்க வச்சவங்களை பழி வாங்க பெரித்தனமா படிச்சேன். லண்டன்ல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண.
இந்தியாவுக்கு வந்து என் அப்பா பிசினஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண. இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல பிசினஸ்ல பெரிய இடத்துக்கு வந்தேன். என்னை காப்பாத்தினவர் தான் என்னோட ஒவ்வொரு growth-க்கும் பேக் போனா இருந்தாரு. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு ஹார்ட் இஷ்யூ வந்துச்சு. அடிக்கடி ஃபாரின் கவர்களை கூப்பிட்டு போய் ஹெல்த் செக்அப் பண்ணுவேன். பிசினஸ் போட்டியில என்னை கொல்ல சில பேர் பிளான் பண்ணாங்க. அவங்களை கண்டுபிடிக்க தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் நடக்க முடியாம முகம் சிதைஞ்சு போனதா நானே ஃபேக்கா கிரியேட் பண்ணேன். அப்போதான் நீ என் வாழ்க்கையில வந்த. நீ வந்ததுல இருந்து என் அம்மா ரொம்ப ரிலாக்ஸா இருந்தாங்க. நானும் எனக்கு ஒரு அன்பு கிடைச்சதா ஃபீல் பண்ணேன். சத்யனின் இந்த கதையை கேட்ட பிரக்யாவுக்கு அவன் மேல் பரிதாபம் ஏற்பட்டது. சின்ன வயசுல இருந்து நான் மட்டும்தான் துரோகத்துக்கு பலியானேன்னு நினைச்சேன். என்ன போலதான் நீங்களும் என்றவள் அவனின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். அது சத்யனுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் கொடுத்தது. அதே நேரம் சத்யனின் கார் ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்தது. தேவகி ஸ்பெஷல் வார்டில் அட்மிட் செய்யப்பட்டு அவரை மருத்துவர்கள் பரிசோதித்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு சத்யனை மருத்துவர்கள் சந்தித்தனர். நவ் ஷீஸ் ஓகே. அவங்களுக்கு சடன் அட்டாக் வரும்போது பண்ண ஃபர்ஸ்ட் எய்ட் தான் அவங்களை காப்பாத்திருக்கு என்றனர். இதை ஒரு டாக்டரால மட்டும்தான் செய்ய முடியும். அது யார் பண்ணது என்றனர். தூரமாக நின்றிருந்த பிரக்யாவை அழைத்தவன், ஷீஸ் பிரக்யா, இவங்களும் டாக்டர் தான், இவங்க தான் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணது என சத்யன் கூறினான். அதை கேட்ட மருத்துவர், குட் ஜாப் மிஸ் பிரக்யா, உங்க ட்ரீட்மெண்ட்ல தான் இப்ப அவங்க நல்லா இருக்காங்க என்றார். அதை கேட்ட சத்யன், ஷீஸ் மிஸ்ஸஸ் சத்யன், மை வைஃப் என்றான். டாக்டர், ஹோ சாரி சத்யன், எனிவே உங்க அம்மா ஹார்ட் இப்போ வீக் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அவங்கள நீங்க சந்தோஷமா பாத்துக்கணும். அவங்களுக்கு மன கஷ்டம் வராம பாத்துக்கோங்க. அவங்களுக்கு இன்னொரு முறை ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகலன்னா ரொம்ப கஷ்டமாகிடும் என அட்வைஸ் செய்தார். அதை கேட்டு சத்யன், ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர், டோன்ட் வரி டாக்டர் என்றான். பின்னர் தேவகியை சத்யன் பார்க்க சென்றான். அங்கே சிவானியும் இருந்தாள். சத்யனையும் பிரக்யாவையும் ஒன்றாக பார்த்த தேவகி புன்னகைத்தார். பிரக்யாவை தன் அருகில் அழைத்த தேவகி, கார்த்திக் எல்லாத்தையும் சொன்னான், நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சத்யன் சந்தோஷமா இருக்கான். அவனுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு தெரியும். எனக்கு அப்புறம் அவனுக்கு யாருமே இல்லைன்னு பயந்திருந்த. இப்ப நீ இருக்கேன்னு நம்பிக்கை இருக்கு என்றார். அதை கேட்ட சத்யனும் பிரக்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருவரையும் பார்த்து கைகளால் திஷ்டி கழித்த தேவகி, என் பையன் மேரேஜ் ரொம்ப சிம்பிளா நடந்துருச்சு. அவன் ஒரு ராஜா. ஆனா அந்த வீல் சேர்ல உட்கார்ந்திருந்து மேரேஜ் பண்ண சத்யனை பார்த்து உள்ளுக்குள்ள அவ்வளோ அழுத. அந்த மேரேஜ்ல பேருக்காக மட்டுமே சிலர் இருந்தாங்க. இப்ப என்னோட சத்யனுக்கும் பிரக்யாவுக்கும் நான் கிராண்டா மேரேஜ் பண்ணணும். கார்த்திக், அதுக்கான ஏற்பாடை இப்பவே செய் என்றார். தேவகி பேசியதை கேட்ட சத்யனால் வேண்டாம் என மறுக்க முடியவில்லை. டாக்டர் சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அம்மாவை கஷ்டப்படுத்தும் எதுவும் பேச வேண்டாம் என மருத்துவர் சொன்னதை நினைத்து அமைதியாகி போனான். இதுபோல் பிரக்யாவும் மௌனமாகினாள். கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் காரிடருக்கு சத்யன் வந்தான். அவனை தொடர்ந்து பிரக்யாவும் வந்தாள். சத்யனை அழைத்த பிரக்யா, எனக்கு இந்த மேரேஜ் வேணாம். உங்க அம்மாவை எதிர்த்து என்னால ஒன்னும் சொல்ல முடியல. அவங்களை கஷ்டப்படுத்த பிடிக்கல. இன்னும் கொஞ்ச நாளில இந்த மேரேஜ் லைஃப்ல இருந்து நான் போயிடுவேன். எனக்கு விருப்பம் இல்லாததை உங்க அம்மா கிட்ட நீங்களே சொல்லுங்க என்றாள். மேரேஜ் வேண்டாம் என சொன்ன பிரக்யாவை உச்சி முதல் பாதம் வரை பார்த்த சத்யன், அப்போ இந்த தேவதான் நீ லவ் பண்றியா? என்கிட்ட இருந்து விலகி அவனை மேரேஜ் பண்ண போற? உன்னோட குழந்தைக்கு அவன் தான் இனிஷியல் என ஆத்திரத்துடன் கேட்டான். அவனின் கேள்வி பிரக்யாவின் இதயத்தை கத்தியால் கிழிப்பது போல் வலியை உணர்ந்தாள். இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காதவள், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நினைச்சுக்கோங்க, ஆனா என்னால அகைன் உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாது என்றாள். அவளின் இந்த பேச்சு சத்யனை மிருகமாக்கியது. உடனே அவளை அங்கிருந்த சுவற்றில் சாய்த்து நிறுத்தியவன், ஏண்டி உனக்கு புரியல என்றவன் திடீரென அவளின் உதட்டில் முத்தத்தை பதித்தான். ஆரம்பத்தில் அவனிடம் இருந்து திரும்பியவள் பின்பு இணைந்து கொடுத்தாள். இருவரும் லிப்கிஸ் கொடுத்து கொண்டிருப்பதை அந்த பக்கம் சத்யனை தேடி வந்த சிவானி பார்த்தாள். அவளின் முகம் கோபத்தில் சிவந்தது. சத்யனை நினைத்து கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். 15 வருஷமா அவன் எனக்கு தெரியும். 7 வருஷமா என்ன உருகி உருகி காதலிச்சான். இந்த ஒரே மாசத்துல பிரக்யாவை எப்படி சத்யன் ஏத்துக்கிட்டான்? அப்படி அவ என்ன செஞ்சிருப்பா என புலம்பினாள். அதே நேரம், உன்னோட இந்த குழப்பத்துக்கான ஆன்சர் என்கிட்ட இருக்கு, நான் சொல்லவா என ஒரு குரல் கேட்டது. அதை கேட்டு திரும்பிய சிவானி, நீயா? நீ எங்க வந்த? உனக்கு இங்க என்ன வேலை இருக்கு என்றாள். அவளின் கேள்வியை கேட்டு சிரித்த பிரியன், பொண்டாட்டி எங்க இருக்காளோ அங்கதானே நானும் இருக்கணும் டார்லிங் என கிண்டல் அடித்தான். அவனின் பேச்சு சிவானிக்கு எரிச்சலை தந்தது. அங்கிருந்து சிவானி நகர்ந்து போக, உன்னோட காதலன் அவனோட வைஃப் கூட ஜாலியா இருக்கிறது பார்க்கும்போது அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. எனக்கும் தான் ஒருத்தி இருக்காளே என அவளை பார்த்தான். உடனே சிவானி, ஷட் அப்
சத்தியனை பழிவாங்க தான் உன்னை எனக்கு என் அப்பா மேரேஜ் பண்ணி கொடுத்தாரு. நீயும் அவனை பழிவாங்க என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட. அதுக்கு தண்டனையாதான் உன்னை என் பக்கத்துல கூட நான் வரவிடாம இருக்கேன். லைஃப் லாங் உன்னை என்கிட்ட வர விட மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் நான் என் சத்தியனை மேரேஜ் பண்ணுவேன் என்றாள். அவளின் பேச்சு பிரியனுக்கு மேலும் சிரிப்பை தர, பேபி, நீ உன்னோட சத்தியனை மேரேஜ் பண்ணணும்னா என்னோட ஹெல்ப் வேணும். எந்த புருஷனாவது அவனோட பொண்டாட்டிய லவ்விற்கு மேரேஜ் பண்ணி வைக்க அக்செப்ட் பண்ணுவானா சொல்லு? பட் நான் பண்றேன் செல்லும் என்று சிவானியின் கன்னத்தை ஆத்திரத்துடன் கிள்ளினான். அவனின் கையை தட்டி விட்டவள், என் லைஃப்ல நீ வராத, உன்னோட பிரைவசில நான் வரமாட்டேன் என்றாள். ஆனாலும் பிரியன், அட சும்மா ஒரே டயலாக் சொல்லாத, பி சீரியஸ். உனக்கு சத்தியம் வேணும்னா என்னோட ஹெல்ப் உனக்கு வேணும் என்றான். அதை கேட்டு சிவானி, எனக்கு சும்மா நீ ஹெல்ப் பண்ண மாட்டியே, நீ ஒன்னு அவ்வளவு நல்லவன் இல்ல, உன்னோட பிளான் என்ன என்று ஓபனாக கேட்டாள். அதை கேட்டு கண்ணடித்தவன், சும்மா சொல்லக்கூடாது சிவானி, நீ என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. அந்த சத்தியனை பழிவாங்க தான் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் என்றான். உடனே சிவானி, சத்தியனுக்கு ஏதாவது ஆனா உன்னை நான் கொன்னுருவேன் என அவனின் சட்டையை ஆத்திரத்துடன் பிடித்தாள். உடனே பிரியன், கூல் சிவானி, அவனை பழிவாங்க வேண்டியதுன்னு சொன்ன, உடம்பால அவனை நான் எதுவும் காயப்படுத்த மாட்டேன். அவனோட மனசு சுக்கு நூறா உடைப்பேன். அதோட வலி ரொம்ப பெருசு. இத்தனை வருஷமா என்ன மேரேஜ் பண்ண நீ அவனை மட்டுமே நினைச்சிட்டு இருக்க. இது எனக்கு ரொம்ப பெரிய வலி. இதே போல அவனோட ஒய்ஃபை இன்னொருத்த மேரேஜ் பண்ற வலிய நான் அவனுக்கு தருவேன். அப்புறம் நீ தாராளமா அவனை மேரேஜ் பண்ணிக்கோ. எனக்கு அந்த சத்தியன் கஷ்டப்படணும், அதான் வேணும் என்றான். பிரியனின் பேச்சை கேட்டு சிவானிக்கு அவன் தனக்கு ஹெல்ப் பண்ணுவதாகவே தோன்றியது. எப்படி இருந்தாலும் அவளுக்கு சத்தியனை மேரேஜ் பண்ணணும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. பிரியனை பார்த்தவள், உன்னோட பிளானுக்கு நான் ஓகே சொல்றேன், ஆனா சத்தியனை எந்த விதத்திலையும் நீ உடம்பால காயப்படுத்த கூடாது என மிரட்டினாள். பிரியனோ, அவன் மேல அவ்வளோ லவ் உனக்கு, அவன் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அவனோட உயிரான பிரக்யா கூட விளையாடு, அவனுக்கு மரண வலிய கொடுப்ப என்றான். சிறுவயதில் சத்தியனுக்கு உதவிய அந்த மனிதர் யார்? சத்தியன் பிரக்யா திருமணம் நடக்குமா? சத்தியனை பழிவாங்க பிரியன் போட்ட திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.